நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயின்றி வேறொன்று ஏது அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. மே 12 அன்னையர் தினம். பொதுவா பெண்கள்னு வரப்ப, அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் மன ரீதியாவும், உடல் ரீதியாவும் இருக்கு. ஆனா, உடல் ரீதியா அப்படின்னு வரப்ப, எஸ்பெஷலி பிரஸ்ட் கேன்சர். இத அதாவது என்னுடைய அம்மாவா இருந்தாலும் சரி, என்னுடைய மனைவியா இருந்தாலும் சரி, என்னோட சகோதரியா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு அவங்கள பத்திய உடல் நலத்துல இருக்கிற அக்கறை, அவங்களுக்கும் இருக்கிறதில்ல, அவங்கள சார்ந்த இருக்கிற ஆண்களுக்கும் இருக்கிறதில்ல. அதனால பெண்கள் எப்ப அவங்கள பார்த்துக்கிறப்ப, மன ரீதியா பார்த்துக்கிற மாதிரி உடல் ரீதியாவும் அவங்கள கவனிச்சுக்கிறப்ப, எதனால வலி வருது? எங்க வலி வருது? அப்படின்னு கவனிக்கிறப்ப சொல்றதுல நெறைய தயக்கங்கள் இருக்கு அவங்களுக்கு. பொதுவா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட சொல்றதில்ல. அதுவும் மாமியார்ன்னு வரப்ப, ஏதாவது மருமகளுக்கோ, இல்லன்னா பொண்ணுன்னு வரப்ப, அம்மாவும் கேட்கறதும் இல்ல. "போடி! அதெல்லாம் எங்க காலத்துலலாம் பார்க்காததா" அப்படின்ற இந்த மாதிரியான நெக்லிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைமு கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல அவங்கள ரொம்ப அட்வர்ஸா, மிசரபிளா மாத்திடுது. ஸோ என்ன பண்ணணும்? பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் என்ன பண்ணணும்? அவங்க வீட்ல இருக்க பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் அப்படின்ற இந்த பினாமினன சும்மா ஒரு 15 நிமிஷம் தான் இந்த டயக்னோசிஸ்க்கு. அத பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட லைஃப் டைம்ல அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சிய, குவாலிட்டி ஆஃப் லைஃப என்ஷூர் பண்ண முடியும். விமனோட குவாலிட்டி ஆஃப் லைஃப ஒரு ஃபேமிலில என்ஷூர் பண்ணணும்னா, நிச்சயமா அதுல அந்த ஃபேமிலி அந்த மொத்த ஃபேமிலியுமே அதுல பெனிஃபிட் ஆகும். அதான் இந்த அன்னையர் தினத்துல எல்லாருக்கும் சொல்ற ஒரே மெசேஜ். உங்க வீட்ல இருக்க பெண்களுக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத எப்படி ஆரம்பிக்க போறோம்? இந்த பிரஸ்ட் கேன்சரோட டயக்னோசிஸ்க்கு சொன்னாலே போதும். இதோட என்ன பெஸ்ட்டா நம்ம பெண்களுக்கு செய்யக்கூடிய சேவையா இருக்க முடியும்? One message. Look at your women and ask them, have they screened for their breast cancer?